Hi guys, back to room. நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. சபா இப்பவே கண்ணை கட்டுது. ஆக்சுவலி இந்த வீடியோவில் நம்ம என்ன கண்டினியூஸாக பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஹாலிடேயோட டே 1, டே 2, டே 3 வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். டே 1ல என்ன பண்றோம், டே 2ல என்ன பண்றோம், டே 3ல என்ன பண்றோம் இந்த வீடியோவை நம்ம கண்டினியூஸா பார்க்க போறோம். தெளிவா சொல்லு. தெளிவால இத வெளிய சொல்ல முடியாது. ரகசியமா தான் சொல்ல முடியும். கால குடு. குடு. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாலிடே எப்படி என்ஜாய் பண்றதுன்னு தெரியாம இருப்பீங்க. இந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. இந்த வீடியோவில் வர மாதிரி நீங்களும் பண்ணி உங்க ஃபேமிலியில் இருக்கவங்க டைம் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. மோட்டிவேட் பண்ற மாதிரி இது இருக்கும். நான் ஒண்ணும் இல்லை, நீங்க நம்ம அம்மா கிட்ட வந்து சொல்லியிருக்கேன், எனக்கு சிக்கன் கொஞ்சம் டிஃப்ரென்ஸா நீங்க நிறைய பண்ணி கொடுமா அப்படின்னு கேட்டிருக்கேன். அவனை மாட்டாதான் பம்பரக்கட்ட மண்டையா. ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க அதுதான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம போய் பார்ப்போம் இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க. வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? கைஸ் லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ நம்ம மார்னிங் டீல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். மார்னிங் வந்து டீயும் பிஸ்கெட்டும் கொடுத்தாங்க. நம்மளுக்கு அந்த மேரி பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும். இந்த மேரி பிஸ்கெட் எடுத்து இந்த டீல தொட்டு சாப்பிடுற டேஸ்டே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். என்ன எமோஷன்ரா, என்ன எமோஷன். நெக்ஸ்ட் எங்க போனோம் பாத்தீங்கன்னா வண்டி எடுத்துக்கிட்டு நம்ம கறி வாங்க போயிட்டு மார்க்கெட்டுக்கு போனோம். அவர்கிட்ட டேரக்டா போயாச்சு. போயிட்டு 1 கிலோ சிக்கன் அப்புறம் ஒரு 1/2 கிலோ காடை வாங்கியாச்சு. சிக்கனை வாங்கி நமக்கு ஏற்ற மாதிரி பீஸ் கட் பண்ணியாச்சு. எங்க அம்மா அந்த சிக்கன் தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஃபுல்லா சிக்கன் ட்ரெஸ் சாப்பிட்டு வாங்கிட்டு வந்து பார்த்தா அவங்க சாமி கும்பிட்டு இருந்தாங்க. சிக்கன் சூப்பா அச்சோ வலிக்க வந்து மாட்டிக்கிட்டனே. இங்க காமி வெங்காயம் தக்காளி. ஓ இதுதான் சிக்கன் சூப் இருக்கா? விளங்குமாடா? போடா போய் வேலை வெட்டிந்தா பாருங்கடா. என்னென்ன செய்வீங்க சிக்கன் சூப்ல? சிக்கன் சிக்கன் கொடுத்துருக்கா. ஓகே. சின்ன வெங்காயம், தக்காளி, ஓகே, இஞ்சி பூண்டு, மிளகு, சீரகம், ஓகே, பட்டை, கிராம்பு எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஃப்ரை ஆகணும். ஓ சூப்பர். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை. சூப்பு மட்டும்தானா? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். சிக்கன் சூப்பு, அதுக்கப்புறம் இட்லி, சிக்கன் கிரேவி. இட்லி சிக்கன் கிரேவி. ஓகே. உன்னோட ஸ்பெஷல் ஒன்று இருக்குமாண்ணா? என்னப்பா? அந்த சட்டி இட்லின்னு சொல்லுவீங்க, அதாவது அந்த இட்லியை சட்டியில போட்டு பரட்டி எடுக்கணும் தெரியுங்களா? தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது. சிக்கன் கிரேவி செஞ்சு முடிச்சிருக்காங்க. முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே கடாயை வச்சு இட்லி போட்டு சூப்பர். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நீங்க பண்ணிட்டு கூடாது. ஓகே. ஓகேவா? நான் டைனிங் டேபிள்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ள ரெடி ஆயிடுச்சு. ஓகே கொடுங்க, கொஞ்சம் ஊதி கொடுங்க. ஓகே நல்லா இருக்குமா? சூப்பரா. அவ்வளவுதான். இப்போ சிக்கன் எல்லாம் வெந்துடுச்சு, எல்லாமே நான் முடிஞ்சிச்சு, இறக்கி போட்டாங்க. இப்போ இதை இறக்கி போகும்போது கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் போட்டு இறக்க வேண்டியதான். கேஸ் ஆஃப் பண்ண வேண்டியதான். முடிஞ்சிடுச்சு. இப்போ நமக்கு சுவையான சிக்கன் சூப் தயார். இது வந்து நம்ம வந்து சாதத்திலையும் ஊற்றி கசி சாப்பிடலாம். டேஸ்டா இருக்கும். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. கைஸ் நம்மளுக்கான ஃபுட்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வேற லெவலில் இருக்கு. இதுதான் கைஸ் நம்மளுக்கு சூப்பு, இட்லி, சிக்கன் கிரேவி,
ப்ளஸ்ஸு இது வந்து சட்டி இட்லின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கிரேவியை சட்டியில் இட்லி போட்டு பரட்டி தருவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சூப்பராக சரியான காரம் கைஸ். குடிச்சிட்டோம், சாப்பிட்டு ஃபுல்லாகவே கிளியர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கோயிங் டு ஸ்லைப். பிகாஸ் நீங்கள் பார்த்துப்பீங்க நம்ம நேற்று நைட் ஃபுல்லாக ட்ராவல் தான். 2 o'clock கிளம்பி இங்கே வரதுக்கு எப்படியும் நம்ம 7:30 ஆகிடுச்சு. அதனால் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். மதியம் நம்ம கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்க முடியும். அதனால் போய் ரெஸ்ட் எடுப்போம். மதியம் இதை ஸ்பெஷலாக ரெடி ஆகிட்டு இருக்க போல சவுண்டு கேட்குது. பார்ப்போம் மதியம் என்ன ஸ்பெஷல் இறக்குறாங்கன்ட்டு. ஹாய் கைஸ், நல்லா தூக்கம், நல்லா தூங்கி எழுந்தாச்சு. இப்போ நம்ம மதியம் லஞ்சுக்கான டைம் வந்துருச்சு. மதியம் லஞ்ச் என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு போய் பார்ப்போம் வாங்க. உங்களுக்கு பிடிச்ச காடை கிரேவி, காடை ரோஸ்ட் அண்டு காடை முட்டை ப்ளஸ் என்னோட ஃபேவரட்டான குலோப் ஜாமுன். வாங்க சாப்பிடலாம். எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். கூச்சப்படாம சாப்பிடுங்க. ஹாய் கைஸ், ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம க்ராக்கர்ஸ் வாங்கியிருக்கோம். அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். நான் வந்து சிவகாசியில் ஆர்டர் பண்ணி எப்பவுமே வாங்குவேன். இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 90s கிட்லாம் நம்ம வாங்குவோம் பார்த்தீங்களா, வாங்கி அது வந்து நார்மலாக வெயிலெலாம் காய வச்சு அதுக்கு ஒரு நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். அப்போ தான் நம்ம இந்த மாதிரி வீட்டில் அடுக்கி வச்சுருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நம்ம என்னென்ன வெடி வாங்கியிருக்கோம், ஏது வாங்கியிருக்கோம்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். Music. Mutas. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரட்டான சிக்கன் தோசை ப்ளஸ் சிக்கன் ஆம்லேட், அப்புறம் சிக்கன் கிரேவி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் பாயில். வாங்க இது எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபேவரட்டான குலோப் ஜாமுன், இதுவும் வாவ், எல்லாமே பக்காவாக டின்னருக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஒன்றும் டிஃப்ரென்ஸ் வந்து சிக்கன் தோசை பண்ணியிருக்காங்க, வேறு லெவல். முடிச்சாச்சு. வாங்கி நல்லா
குலோப் ஜாமோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நல்லா சாப்பிட்டு நெக்ஸ்ட் கோ டு ஸ்டே. ஓகே, நாளைக்கு வந்து பாய். சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. கைஸ், ஃபைனலாக இன்றைக்கி அந்த டேவை முடிச்சாச்சு. எப்படி இருக்குது நீங்களே பார்த்தீங்க. இன்றைக்கி டேவை இப்படி தான் நம்ம ஓட்டி இருக்கோம். ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம எங்கேயும் வெளியே போக முடியல. அதான் ஒரு கஷ்டமாக போச்சு. ஏன்னா சரியான மழை. இல்லைன்னா நம்ம ஜாலியாக வெளியே போய்ட்டு ஆக்சுவலி இங்கே ஒரு டேம் இருக்குது, இப்போ எல்லாம் குளிக்கலாம், அதெல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் கொஞ்சம் இந்த வீடியோவில் கொஞ்சம் ட்ராப் ஆகிடுச்சு. நாளைக்கு பார்ப்போம். ஓகேங்களா? கண்டினியூஸாக நம்ம இந்த டே 1 டே 2 3 வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள்.